அவசரப்பட்டு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்காதப்பா. மாமா, இத நாங்க ஏன் சொல்றோம்னா, நீங்க அவசரப்பட்டு தப்பான ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனாலதான் உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் அவசரப்பட்டு ஒரு தப்ப பண்ணிடக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு தோணுது மாமா. எனக்கு என்னமோ உங்க சின்னம்மா ஈஸ்வரி, சித்ரா, அந்த ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பெரிய நாடகம் போடுறாங்களோன்னு தோணுதுப்பா. அவ உன் மேல வச்சிருக்கிறதெல்லாம் உண்மையான பாசமே இல்ல. உங்க சொத்துக்காக திட்டம் போட்டு உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கப்பா. முந்தா நாள் வீட்ல நகை பணம்லாம் வந்து இறங்குச்சுல்ல, செய்து கல்யாணத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னாங்கல்ல, அப்போ தெரியுமாப்பா எப்படி நகையெல்லாம் அள்ளாங்கன்னு தெரியுமாப்பா? அப்பதான் அவங்களோட பேராச குணம் எனக்கு தெரிஞ்சது சேது. ஈஸ்வரி திட்டம் போட்டு தான் அண்ணன் மகளை கொண்டு வந்தா இந்த வீட்டுக்குள்ள தான் கை ஓங்குன்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன்ப்பா. உன் கல்யாண விஷயத்தை பத்தி நீ வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடு சேது. இப்ப உடனே கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருக்கு? ஒரு வருஷம் கூட ஆகட்டும். அத்தாச்சி, என்ன அத்தாச்சி, சேதுக்கிட்ட என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மதனி, சும்மாதான் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கலான்னு வந்தோம். அப்படியா? நீங்களா இந்த கல்யாணத்தை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிச்சீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தாச்சி. எல்லாரையும் விட ஐஸ்வர்யா கல்யாணத்துல அக்கறை காட்டுற விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேது, நீ போப்பா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. சேது, சேது, என்ன மீறி எப்படி சேதுவுக்கு உன் அண்ணன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. நீ எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இருக்க? உன்னை யாரடி இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது? எடுத்தாச்சுமா. வச்சிட்டு வர வேண்டியதுன்னு நான் வந்து எடுத்துருப்பேன்ல. தமிழ் உட்கார். மா, இன்னைக்கு வடையில லேசா உப்பு அதிகமா இருந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட். நம்ம கடை ஆரம்பிச்சதுல இருந்து மொத தடவை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னொரு தடவை இதெல்லாம் வரக்கூடாதுமா. நாளையில இருந்து உப்பு சேர்க்கும் போது பார்த்து அளவா சேருங்க, அப்படிதான் சொல்லுவேன். ஏண்டி, நெசமா உனக்கு வருத்தமே இல்லையா? நீங்க எதை கேக்குறீங்க அம்மாச்சி? ஏண்டி, நாளைக்கு காலையில அந்த சேதுக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காங்களே, அதை நினைச்சு உனக்கு கவலை இல்லையான்னு கேட்டேன். சேதுவா? அது யார் அம்மாச்சி? அப்பா, சேதுபதிங்கிற ஒரு போர்ஷன் என் வாழ்க்கையில முடிஞ்சு போன ஒரு பகுதி பா. அந்த முடிஞ்சு போன கதையை பத்தி இப்ப நாம ஏன் பேசணும், யோசிக்கணும், அதை நினைச்சு கவலைப்படணும்? நான் ஒருத்தரை வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து எப்பவோ அவங்க உறவு அத்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண நமக்கு என்னப்பா? ஒரு கல்யாணம் என்ன, இன்னும் 4-5 கல்யாணம் பண்ணட்டும், 40 குழந்தைங்களை பெத்துக்கிட்டோம், எல்லாரையும் அத்து கூட விடட்டும். பணம் இருக்கு, வசதி இருக்கு, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாம எதுக்குப்பா யோசிச்சுக்கிட்டு? தேவையில்லாத பத்தி எல்லாம் யோசிச்சா உங்களுக்கு தான் பிபி ஏறும். முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு இங்க யாரும் மனசு கஷ்டப்படாதீங்க. போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குற வழிய பாருங்க. நம்ம வாழ்க்கைய நாம வாழ்வோம். அக்கா, எப்படி இருக்கு ஆண்டி? சூப்பரா இருக்கு.
நல்லா இருக்குல்லம்மா? நாளைக்கு என்னோட கல்யாணத்துக்கு இந்த ஜுவல் போட்டா நல்லா இருக்கும்ல? உனக்கு என்ன, எல்லாமே சூப்பரா இருக்கு ஐஸ்வர்யா. தேங்க்யூ ஆண்டி. என்னம்மா கல்யாண பொண்ணே, ரொம்ப சந்தோஷமா? முகம்லாம் அப்படியே ஜொலி ஜொலிக்குது. இதுதான் கல்யாண கல்யாணம் சொல்லுவாங்களா? நாளைக்கு நேரம் உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நாளைக்கு முதலிரவு ஏற்பாடு அது இதுன்னு ஒரே ஜாலி தான் போ. சி போங்கக்கா, இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டேன். ஹாய், வெக்கத்தை பாரு. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்டி, வாடி. ஐஷு, நாம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு நம்பி நாம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன விஷயம் ஆண்டி? ஒருத்தன் 99 ரன் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு ரன் அடிச்சு 100 எடுத்தானாதான் பெரிய விஷயம். அதே மாதிரி இது வரைக்கும் நாம செஞ்ச எல்லாமே 99 அடிச்சதுக்கு சமம்தான். நாளைக்கு காலையில சேது உன் கழுத்துல தாலி கட்டினாதான் நீ 100 அடிச்சியா ஜெயிச்சியாங்கிறது உறுதியாகும். இதுக்கு முன்னாடி நாங்க இதே வீட்ல என்னென்னமோலாம் நினைச்சு கடைசியில கோட்டையை விட்டுருக்கோம். நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தோல்வியில இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம், செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த கடைசி நேரத்துல சொதப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். எப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும் இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஐஸ்வர்யா. உன் கல்யாணத்தை பத்தி கூட இந்த சாவித்திரியும் தாமரையும் சேதுக்கிட்ட போய் பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன். நான் போய் கேட்டதும் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கோம் அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்க மாதிரி தான் தோணுது. நாம் அதை தவிடுபடியா உடைக்கணும். புரியுது ஐஷு. அந்த ஆண்டவனே வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னாலும் நான் ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சேதுவே சொல்ற மாதிரி நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ண சொல்றீங்க? போங்கக்கா. பாருங்க ஆண்டி, வேணும்னா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கே ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க.